சூதுகம் 2 பார்த்தா நீங்க அந்த ரீல கைட்டி ரோட்ல போடா நாய் கூட கவின்னு போவாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேவலமா அது படம். எதுவுமே ரசிகராம இல்ல, ஒண்ணுமே இல்ல. பத்துல கமெண்ட் கொடுக்குறதோட என்ன கொடுக்குது எனக்கு தெரியல. அந்த மாதிரி இது படம் ஆளுங்க சொன்னா காமெடியா இல்லைங்க, சுத்தமா இல்லைங்க. காமெடினா அப்படி எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இந்த மார்க்காண்டின்னு ஒரு படம் வந்து அதுல எவ்வளவு காமெடி இருக்குமா, அந்த மாதிரி காமெடி தான் நான் எதிர்பார்த்து வந்தேன். படம் டியூரேஷன் கம்மி தான் கேட்டா, சரி 2 மணி நேரம் 10 நிமிஷம் தானே, சரி இந்த டியூரேஷன் கம்மியாவது அதுக்காச்சும் ஒருத்தா கொடுப்பானு பார்த்தா சுத்தமா சதி போட்டானு. எனக்கு சிரிப்பே வரல. வரும் ரொம்ப ரேரான இடத்துல கவுண்டர் காமெடிக்கு லைட்டா சிரிப்பு வரும். இது யாரு தெரியுமா ரொம்ப ஊன்னு சிரிப்பா, இந்த மன உளைச்சல் இருப்பாங்க, ரொம்ப பிரஷர், ஒர்க் பிரஷர், மன உளைச்சல் இருக்கிறவங்க இந்த லைட்டா காமெடி கேட்டாலே ரொம்ப சிரிப்பு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த படம் செட் ஆகும். நம்மளால காமெடியில வாரவங்க நம்ம இந்த படம் சுத்தமா எடுத்துக்கலாம். ஒன்ல எல்லாமே இருந்தது தலைவா. காமெடி இருந்தது, பாட்டு இருந்தது, மாஸ் இருந்தது, பிஜிஎம் இருந்தது, எல்லாமே இருந்தது. நான் சொன்ன எதுவுமே டூல இல்ல, ஒன்னே தான் ஸ்டோரி. அதுதான் தப்பு பண்ணிட்டான். ஒன்ல இருந்தது அப்படியே போடுச்சு. அரசியல் கான்செப்ட் சரி, அந்த கடத்தல் நடக்குது, அருமை பிரகாசம் மாற்றாரு, வெளியே அவங்களுக்குள்ளேயே பிளான் போட்டு வெளியே வராரு, வெளியே வந்துட்டு அவர் அரசியல் சாதிக்கிறாரு. ஒரே டிஃபரெண்ட், அதுல அவர் நிதியமைச்சர், இதுல அவர் முதலமைச்சர். அதான் தலைவர் நான் நம்பி வந்தேன். இந்த தமிழ் படம் மாதிரி சூப்பரா கொடுப்பார் போல, அந்த மாதிரி தான் நம்பி வந்தா இவர் ஒண்ணுமே பர்ஃபார்மன்ஸே பண்ணல. சும்மா ஷூட்டிங் வந்த மாதிரி வந்துட்டு போயிரு. எனக்கு வந்து இந்த படம் வந்து பார்த்த மாதிரியே இல்லை. அவர் வந்து ஷூட்டிங் சும்மா வந்துட்டு போற மாதிரி அந்த ஃபீலிங் தான் வந்து தவிர எல்லாமே வளசரா வந்து எடுத்துக்கிறாங்க. லோக்கல் லோ பட்ஜெட்ல கேவலமா பண்ணிடுறாங்க. காமெடியாவது இருக்கு. அந்த காமெடியோட இல்லைன்னா ஃபுல்லா சரகு தான் படத்துல. படம் ஃபுல்லா சீனியர் சரகு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த சரகு அடிக்கிறதுல கவுண்டர் காமெடி தான் காமெடியே. அந்த கவுண்டர் காமெடி காமெடியாகுதானா சரக்கு அடிக்கிறவங்களுக்கே அந்த காமெடி வெறுக்கிற அளவுக்கு பண்ணி விட்டாங்க. அந்த சேசிங் சீன்ல கூட ஒரு மியூசிக் போட முடியல, போட்டிருக்காங்க. பட் அது வந்து ரசிகா மாதிரி காரணம் இல்ல, அந்த சேசிங் சீனே போர் அடிக்கிற அளவுக்கு மியூசிக் போட்டுருக்காங்க. அப்பலாம் பார்த்து இந்த படம் டேரக்டர் மத்தனால ஃபால்ட் ஆச்சானு தெரியல. மேபி அவரே 2 பண்ணியிருந்தா மேபி நல்லா இருக்கும். அதான் படம் ஃபுல்லா லாக் தான். எனக்கு ரசிக்கிற மாதிரி சீனே இல்ல தலைவா. காமெடி சீன் கூட எனக்கு போர் அடிச்சதுன்னா பாத்துக்கோ. அந்த பார்ட் 1ல விஜய் சேதுபதி கண்ணுக்கே தெரியாம ஒரு பொண்ணு இருக்கும்ல, அதே மாதிரி சிவாகம் போட்டுறாங்க. எதுக்கு அது சீன்? இவரு வேற ஆளு. ஆக்சுவலா விஜய் சேதுபதி ரோலே கிடையாது, இவரு வேற ரோல். அவருக்கும் அதே மாதிரி சீல் வச்சு அதுல கூட கிரிஞ்சி மாதிரி பண்ணி ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த 130 ரூபா கூட எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓடிடி கூட ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க, டிவில போடும்போது பாத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா செம்ம என்ஜேஜ். அந்த செகண்ட் ஹாஃப் படமா அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சூதுகம் 2ல ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோலுக்குள்ளேயே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. பயங்கர கிரிஞ்சு. சிவா சார் காமெடி ட்ரை பண்ணிருக்காரு, காமெடி இருக்கு. ஆனா கதையோட கதை இல்லாதனால எனக்கு அந்த காமெடி ஒர்க் அவுட்டே ஆகாத மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி இருந்தது. மற்றபடி படத்துல வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்டா படம் எடுத்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சு. அதோட கம்பேரே பண்ணாதீங்க. இந்த படம் வந்து சூதுகம் 2 தப்பா யாரோ போஸ்ட் ஓட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து தமிழ் படம் 3. அதே கான்செப்ட் அப்படியே எடுக்கிறதா இருந்தா கூட கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமேன்னு தோணுது. ஒண்ணுல பாத்திருக்கீங்களா எவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும்? நம்மளே கூப்பிட்டு வச்சு இதே கடத்துறா வேகப்படுறா அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். இந்த படத்துல கடத்துறீங்களா, சரி ஓரமா கடத்துறப்ப நாங்க வெளியே போயிட்டு வரோம். ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சு கதை இல்லாம வேற வழியே இல்ல இதுதான் அப்படிங்கறதுக்காண்டி அங்கங்க மேட்ச் பண்றதுக்குன்னே வேணும்னு நிறைய கிரிஞ்சு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கிரிஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமா நல்லா இல்ல ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவாவது ஒரு 10-15 நிமிஷம் ஓகே, காமெடி லைட்டா சிரிச்சோம். மக்கள் வந்து ரொம்ப இலவச மோகம், இலவசமா கொடுத்தா யார வேணாலும் சிஎம் ஆக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்தது நல்லா இருந்தது. சூதுகம் 2 வந்து பாத்தீங்கன்னா சூதுகம் 1ஓட எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தோம். அதே நல்ல குமாரசாமி படம், அதனால வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தது படத்தை. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் ஃபீல் பண்ணல, பிலோ ஆவரேஜா போயிடுச்சு. படத்துல வந்து ஒரு டைலாக் வருது, யார் பேசுவாருன்னா கருணாகரன் பேசுவாரு. இந்த பைத்தியோட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கு, எப்படா வெளியில போகும் இருக்குன்னு சொல்லுவாரு அந்த டைலாக். அதை வந்து அவருக்கா சொல்லிக்கல, அவர் நம்மளை பார்த்து சொன்ன மாதிரியே இருந்துச்சு, என்னைய பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த பைத்தியங்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படா நான் தேட்டரை விட்டு வெளியில போவேன்னு இருந்துச்சு. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியாது. இந்த படத்தையும் அவர் பண்ணியிருக்கலாம், அதை பண்ணாம விட்டது வந்து பெரிய தப்புன்னு தான் நினைக்கிறேன். அதை நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி இந்த படம் வந்ததுன்னு நான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக், செகண்ட் ஹாஃப் லேக். ஏன்னா எங்கேயாவது நீங்க சிரிக்கணும், எங்கேயாவது ரசிக்கணும், எங்கேயாவது நம்மளுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த படத்தை பார்க்க முடியும். எதுவுமே இல்ல, பிளாட் லைனா போயிட்டு இருக்கு. அதுல ஓம்னி கார் யூஸ் பண்ணிக்கலாம், நான் இங்க யூபி யூஸ் பண்றோம். பிஜிஎஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, பட்ஜெட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால மிச்சு சிவா வச்சு பண்ணுவோம். சச்சனா கிடைக்கலையா, சஞ்சிதா கிடைக்கலையா, நீ இன்னொரு பொண்ணை போட்டு எடுப்போம். கர்மத்தின் வாழ்வதனே சூதுகவும் மீண்டும் கர்மமே வெல்லும். இந்த ஒரு வரியை வச்சுட்டு எப்படியோ கதை பண்ணிக்கலாம். சொல்ற அளவுக்கு படம் வரல. படத்துல எதுவுமே பிடிக்கல, ஓவராலா படமே பிடிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா சரி 24 வந்து சரியான படம் கிடைச்சிச்சு, செம்ம தீனி இருக்கு. நானும் ட்ரெய்லர் பார்த்துட்டு பயங்கரமா இருந்தேன். அந்த ட்ரெய்லர் ஒரே ஒரு வரி சொல்லுவாப்புல, பொம்பளை பிள்ளைலாம் நினைச்சு பார்த்துட்டு தான் நினைப்புலதான் வாழ முடியும், கூட கட்டிக்கிட்டுலாம் வாழ முடியாதுன்னு சொல்லுவாப்புல. பரவாயில்லையே, ட்ரெய்லர்லயே ஒரு டைலாக் கொடுத்துருக்காரு. படத்துல நிறைய கொட்டிருப்பாங்க. அந்த படத்துல அந்த ஒரே ஒரு டைலாக் தான், அதுவும் எப்பனா எண்டு கார்டு போடும்போது போடுறாங்க அந்த டைலாக். எவ்வளவு திமிர் பாருங்க. பிடிச்ச சீன் வந்து படத்துல கடைசியில வணக்கம் போடுறாங்க, அதுதான் பிடிச்ச சீன். சூதுகம் 2 படம் வந்திருக்கோம், ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம்.
நல்லா என்ஜாய் பண்ணோம். காமெடி பிளஸ் கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருந்தது. காமெடி என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பா கருத்து சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடி போன மாதிரி இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல வந்து அது என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிருச்சு. பிடிக்காத சீன் எதுவும் சொல்ல முடியாது. காமெடியா இருக்கு. அதாவது அடுத்தது என்ன, எதுக்காக இது சொல்ல வராங்க, அடுத்தது என்ன பிடிச்ச சீன்னா கிளைமேக்ஸ்ல வந்து பண்றது. கிளைமேக்ஸ் தான் படம் நல்லா இருந்துச்சு, பக்காவா இருந்துச்சு. ஸ்டோரி ஸ்டோரி இருக்குது. எல்லாம் அவங்க முயற்சி தானே, அவங்க முயற்சி. அது நல்லா இருக்கு. நல்ல படம் நல்லா இருக்கு. நம்ம குறை சொல்ல கூடாது. ஒன்ன அளவுக்கு வராதுன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். அவ்வளவு லாக் இருக்குதான், லாக் இல்லாம ஓகே, எதிர்பார்த்து வந்தா அந்த அளவுக்கு இல்ல, பட் போர் அடிக்கி. படம் ஓகே தான், பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். பழைய மூவி மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. பட் வேற வேற கேரக்டர், கொஞ்சம் காமெடி அவ்வளவுதான். லாகிங் இல்ல, ஓகே பண்ணு, கொஞ்சம் போர் அடிக்காம போகுது. கொஞ்சம் நேரத்துல லாகிங் இருக்கு. அதே மாதிரி எடுத்து வந்துருக்காங்க. அதுல எப்படி பண்றாங்க, அங்க ஒரு ரூம்ல வச்சு அடைப்பாங்க, இங்க வந்து ஒரு வீட்டு ரூம்ல வச்சு அடைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே தான் ட்ரை பண்ணிருக்காங்க, பட் அந்த அளவுக்கு இல்ல. சிவாவோட ஆக்டிங் வந்து இல்ல, அவரோட இது மாதிரி இல்லாம வேற பேட்டர்ல ட்ரை பண்ணிருக்காரு. எதிர்பார்க்கல, கிளைமேக்ஸ் இல்ல, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி. எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இப்போ ஒரு மாதிரி காமெடி எல்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. பார்ட் 1 நல்லா இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தா சுத்தமா நல்லா இருக்கும். காமெடி ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காரு. அந்த ஸ்வாக் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி விஜய் சேது பண்ணிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காரு. அது நல்லாவே இருந்தது. ஸ்டோரி எல்லாம் இருக்குச்சு, பட் காமெடி நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ரெண்டுமே லாகா தான் இருக்கு. ரெண்டு ஃபுல் படமே லாகா. ஸ்டோரி எனக்கே அது புரியல, என்ன சொல்ல வராங்கன்றது புரியல.